ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான மெகா அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன்கள், பயிர்க்கடன்கள் தள்ளுபடி குறித்து முதல்வர் விஜயோடைய முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்புகள் அனைத்தும் எப்பொழுது வர இருக்குது, இதை பற்றின ஒரு தகவலை இதை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய வாக்குறுதிகள் மற்றும் செயல்பாட்டு திட்டத்துடைய முழுமையான விளக்கம். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ள கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளை பற்றி விளக்குகிறது. கூட்டுறவு மற்றும் வேளாண் வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகள் கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று இதில் தெரிவிக்கப்படுகிறது. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பாதி அளவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி 5 சவரனுக்குட்பட்ட தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இத்தகைய அதிரடி அறிவிப்புகள் விவசாயிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதோடு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் இடப்போகும் முதல் கையெழுத்து இதுவாகவே இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆதாரம் குறிப்பிடுகிறது, இது தமிழக அரசியல் மற்றும் விவசாயத்துறையில் ஏற்பட போகும் ஒரு முக்கிய மாற்றமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்றது இப்போ சொல்கிறேன். ஆட்சியினுடைய முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கும் மகளிருக்கும் முன்னுரிமை. விவசாயிகள் மக்களின் மற்றும் விவசாயிகளின் நம்பிக்கையை மையமாக கொண்ட கொள்கை. விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் போடக்கூடிய முதல் கையெழுத்து விவசாயிகளுக்காகவும் மகளிருக்காகவுமே மட்டும் இருக்கும். மகளிர் கடனில் சிக்கி தவிக்கும் ஏழை எளிய மகளிருக்கான உடனடி நிவாரணம். தள்ளுபடி எந்தெந்த வங்கிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள், வேளாண்மை துறை வங்கிகள், ஓகேங்களா. ஸோ தள்ளுபடி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வணிக வங்கிகள், தனியார் வங்கிகள், அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு மற்றும் வேளாண் வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு தள்ளுபடி திட்டம் பொருந்தும். பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் அளவுகோல். சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருந்தால் நில அளவு 5 ஏக்கருக்குள்ள 100% தள்ளுபடி. வாங்கிய பயிர்க்கடன் முழுவதுமே தள்ளுபடி செய்யப்படும். பெரு விவசாயிகள் இருந்தால் 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% நிலுவையில் உள்ள மொத்த கடனில் தொகையில் சரிபாதி 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு. சொல்லாததையும் செய்வேன், நகைக்கடன் தள்ளுபடி குறித்து எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். நடுத்தர ஏழை எளிய மக்களின் கடன் சுமையை குறைத்தல். 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கப்படுகிறது. செயல்பாட்டு திட்டம் எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வே கள ஆய்வு. தற்பொழுது கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றுள்ள விவசாயிகளின் பட்டியல்கள் தயாரிக்கிறாங்க. தகுதி சரிபார்ப்பு. நிலத்தின் அளவு 5 ஏக்கர் மற்றும் கடனின் தன்மை அடிப்படையில் பயனாளிகள் பிரிக்கப்படுறாங்க. முதல்வர் இதில் வச்சு கையெழுத்த போடுறாரு. 2026 பொறுப்பேற்றவுடன் திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை ரசீது. தகுதி வாய்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ ரசீதை வழங்குறாங்க. கடனை தாண்டிய தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி. கடன் தள்ளுபடி என்பது தற்காலிக நிவாரணம் மட்டுமே. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக மேம்படுத்த மாற்று திட்டங்களை கொண்டு வரணும். விளைபொருட்களுக்கு உரிய விலை. விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு அதிரடியாக விலை உயர்வு மற்றும் நியாயமான கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றத்திற்கான தொடக்கம் இப்போ ஆரம்பிச்சிச்சு. தமிழகத்தில் விவசாய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றங்கள் அனைத்துமே நடந்தாச்சுங்க. ஸோ சொன்னதை செய்வார், சொன்னாததையும் செய்வார் முதல்வர் விஜய் அவர்கள். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, நகைக்கடன், கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் மற்றும் விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வேளாண்மை துறை வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு மட்டுமே தள்ளுபடி பொருந்தும். இதோ பிரைவேட் வங்கிகள் இதர வங்கிகளில் குறிப்பிடப்பட்ட கடன்கள் இன்னும் முறையான அறிவிப்புகள் வரவில்லை. அது குறித்து பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறதுங்க. ஸோ இந்த தகவல்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.